படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அமைதியான வீட்டுக்குள்ள அழகான பொண்ணு நில்லு நீட் தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கா. பக்கத்து வீட்டு பையன் உட்டி தகுடு தகுடு பாட்ட வீடை எகுரும் அளவுக்கு சவுண்டா வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுல கடுப்பான நெல்லு, டே எதிர் வீட்டு எச்ச சோறு சொல்லுமா, பக்கத்து வீட்டு பழைய சோறு பச்சரிசி, சவுண்ட குறை, நான் படிக்கணும், நீ படி குடி, அதே என்கிட்ட சொல்றா. இது என்னோட வீடு, நான் சவுண்ட் வைப்பேன், வெடிகுண்டே வைப்பேன், அதை கேட்க நீ யார்? சவுண்ட் வராம இருக்க மூடிட்டு போடி ஜன்னலை. இவளும் ஜன்னலை மூடிட்டு, ஆனா இவளோட சட்டை ஜன்னலை மாட்டிக்கிட்டு கிழிய, இவன் மூட வேண்டியதை மூடாம காட்டக்கூடாத காட்டிட்டா, இவன் பார்க்க கூடாத பார்த்துட்டான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் 2006 ரிலீஸ் ஆன இட்ஸ் அ பாய் கேர்ள் திங்க். படத்தோட கதையை ஆரம்பிக்கலாமா? ஒரு வழியா நெல்லும் சோறும் சண்டை போட்டுட்டு இவளும் சட்டைக்கு பட்டனை போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டாங்க. என்னதான் இவங்களோட வாழ்க்கை வேற வேறையா இருந்தாலும் இவங்க போற இடம் ஒண்ணுதான். நம்ம நெல்லு காலையில எழுந்தா குளிக்க ஹாட் வாட்டர், 7 நாளைக்கு 7 விதமான ஜட்டி, இவ போடுற செருப்பு, நம்ம யூஸ் பண்ற போனோட விலை, இவ சாப்பிடறதுக்கு 6 விதமான டிஷ், ஆனா எல்லாமே வெஜிடேரியன். அண்ணா யூனிவர்சிட்டியில சீட்டு வாங்க இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளோட அப்பா பெரிய பிசினஸ்மேன், ஆனா வீட்டுல கூஜா, இவளோட அம்மா தான் இங்க ராஜா. இது இவளோட வாழ்க்கை. நம்ம ஊட்டி காலையில எழுந்தா பச்சை தண்ணியில குளிப்பான், ஒரே ஜட்டியா ஒரு வாரம் போடுவான். இவன் போற சட்டை, நம்ம சாப்பிடுற முட்டையோட விலை, இவன் சாப்பிடுறதுக்கு 6 விதமான கருவாட்டு குழம்பு. பால்வாடி பையனுக்கு இருக்கிற மூளை கூட இவனுக்கு இல்ல. இவனோட அப்பா ஒரு கார் மெக்கானிக், இங்கேயும் அம்மாவோட ராஜ்யம் தான். இவங்க 2 பேரும் ஒரே காலேஜ் ஒரே கிளாஸ். நெல்லு வீட்டு முன்னாடி கார் நிற்கும், ஆனா காலேஜுக்கு நடந்து தான் போவான். ஆனா நம்ம ஊட்டி வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரெண்டோட கார் நிற்கும், அதுல லிஃப்ட் கேட்டு போயிடுவான். எப்பவுமே நெல்லை கலாச்சிக்கிட்டே இருப்பான். நடந்து போற நெல்லு மேல சேத்தவாரி இறைப்பான். இவளோட ஹேர் ஸ்டைல பார்த்து ஒட்டுமொத்த காலேஜே சிரிக்கும். இதை எதுவுமே அவ கண்டுக்க மாட்டா, ஏன்னா அவளுக்கு நண்பர்களே இல்ல. இவங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க. நம்ம நெல்லு பக்கத்துல ஊட்டி உக்காந்துக்கிட்டு அவ அசந்த நேரமா பார்த்து பிட்டு படத்தை வச்சு விட்டான். அது கத்துன கத்துல நம்ம டீச்சர் கத்திட்டா. எல்லாருமே பிட்டு அடிப்பாங்க, ஆனா பிட்டு படத்திலே பிட்டு அடிச்ச ஒரே மாணவர்கள் நீங்க தான். பேதியில போவ நம்ம ஊட்டிக்கு ஃபுட் டெலிவரி பண்ற மாதிரி அடிக்கடி இவனோட காதலி கிஸ் பண்ணிட்டே போவா. இவ ஏன் வரா, எதுக்கு வரா அப்படின்னு எனக்கே தெரியல. இவங்களோட வகுப்பு மாணவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பழங்கால மியூசியம் அங்க போறாங்க. எல்லாருமே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஊட்டியும் இவனோட ஆப்பிரிக்கா ஃப்ரெண்டும் சிலைய நோண்டிக்கிட்டு இருக்கானுங்க, அதுவும் வேற மாதிரி. உடனே வாத்தியாரு, டே சிலைய கூட விட்டு வைக்க மாட்டீங்களா, உட்டி நீயும் நெல்லும் ஒன்னா சேர்ந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் கிளம்பிட்டான். இதை கேட்ட உடனே இவங்க 2 பேரும் ஜித்தன் சிலைக்கு முன்னாடி சண்டை போடுறாங்க. இது ஒரு பழங்கால மந்திரவாதி சிலை. இந்த சிலைக்கு முன்னாடி பச்சை பச்சையா பேசுறாங்க. உன் இடத்துல நான் இருந்த நான் செத்துருப்பேன்டா, உன் இடத்துல நான் இருந்த நான் செத்துருப்பேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த அசிங்கமான வார்த்தையை அந்த சிலை கேட்ட உடனே இவங்க மேல மந்திரத்தை துப்புது. தூ தூ தூ. இவங்களும் சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வழக்கம் போல அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது கூடு விட்டு கூடு பாயிறாங்க. ஆனா அதை கூட தெரியாம கொரட்டை விட்டு தூங்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் காலையில எழுந்த உடனே நம்ம நெல்லோட உடம்புல இருக்கிற உடி, ஐயோ என்னடா இது, என் மனசு பெருசா இருக்கு, ஐயோ என் டெலிபோன் பூத்து எங்க, பில்லு கட்டல, அதனால தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே கண்ணாடி முன்னாடி போய் நின்னு, அட கடவுளே, நான் எப்படா பொண்ணா மாறினேன், என்னடா நடக்குதுங்க? உடியோட உடம்புல இருக்கிற நெல்லு சோடா பூட்டிய பார்த்த உடனே உள்ள அனுப்ப முடியல, வெளியே தள்ளவும் முடியல. அப்புறம் ஜன்னலை திறந்து பார்த்த உடனே தூக்கி வாரி போடுது. அடே என் ரூம்ல என்னடா பண்ற, அடியே என் ரூம்ல நீ என்னடி பண்ற, உடனே கீழே வா, உன்கிட்ட நான் பேசணும். இப்போ நெல்லோட உடம்புல இருக்கிற உடியும் உடியோட உடம்புல இருக்கிற நெல்லும் இனிமேல் இவங்களோட வாழ்க்கையே வேற மாதிரி வேற மாதிரி. ஜட்டி போடாத உடி ஜட்டி போடுறான், கூடவே ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டே கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டே மனசை பார்த்து சைட் அடிக்கிறான். ஒன்ஸ் மோர். ரசம் குடிச்ச வளர்ந்த நெல்லுக்கு கருவாட்டு குழம்ப பார்த்த உடனே ஜீரணிக்க முடியாம வாந்தி எடுக்கிறா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. நம்ம உடி ரசத்தை பார்த்த உடனே நாக்கு தள்ளி நாய்க்கு கொட்டிட்டான். இதை பண்ணி திங்குமா, அதனால தாண்டி உனக்கு போட்டான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி அம்மாவை கிஸ் பண்ணிட்டு போ. ஐயோ ஆண்டி என் வாயில பொண்ணு, அம்மாவை ஆண்டின்ற நெல் உனக்கு என்னதான் ஆச்சு, வாயெல்லாம் பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்டி கிளம்பிட்டான். நடந்து போன நெல்லு கார்ல போறா, கார்ல போன உட்டி நடந்து போறான். வாழ்க்கை ஒரு வட்டம், இங்க ஜெயிக்கிறோம் தோப்பான், தோக்கிறோம் ஜெயிப்பான். நம்ம 2 பேரும் இப்படி ஆனது என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதை யாருக்கிட்டையும் சொல்லாத. சொன்னா காரி துப்புவாங்க. யாருக்கு? யாருக்கோ. உன் உடம்புல நானும் என் உடம்புல நீயும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிப்போமா? டீலா நோ டீலா? டீல் டீல், போடா பொடி. ஆத்திரத்தை அடக்க தெரிஞ்ச நெல்லுக்கு பீப்பை அடக்க முடியல. பசங்க பாத்ரூம்ல பூந்துட்டு, ஆனா எப்படி போனோம் அப்படின்னு இவளுக்கு தெரியல. அதுக்குன்னு டியூஷன் எடுக்க முடியும்? ஆணோட உடம்புல இருக்கிற பொண்ணுக்கே இவ்வளவு பிரச்சனைனா, ஆனா பொண்ணோட உடம்புல இருக்கிற நம்ம உடி பொண்ணுங்க கூட ஒன்னா குளிக்கிறான், அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நிக்கிறான், போடாத ஜட்டியை போட்டு போட்டு கிழிக்கிறான். எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன வாழ்க்கடா. ஒரு நாள் கிளாஸ் டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கா. நெல்லுன்னு நினைச்சு உட்டி கிட்ட உன்னோட ரோல் மாடல் யாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு உட்டி என்னோட ரோல் மாடல் நித்யானந்தா, அவரோட காலுக்கு நான் செருப்பா இருக்கணும், இதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம் டீச்சர் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட உடனே டீச்சர் என் கால் செருப்பா கயற்றதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிடு. நெல்லு அவ இஷ்டத்துக்கு ஹேர் ஸ்டைல மாத்திட்ட. இதை பார்த்த உட்டிக்கு, யாரை கேட்டு ஹேர் ஸ்டைல மாத்தின, இது என்னோட உடம்பு, நீ எது பண்ணாலும் என்னை கேட்டுதான் பண்ணணும், எனக்கு அந்த ஹேர் ஸ்டைல பிடிக்கல, எனக்கு இப்படி இருந்தா தான் பிடிக்கும், அதனால தான் மாத்திட்டான் அப்படின்னு நெல்லு நெக்லா சொன்ன உடனே இதுல காண்டான உட்டி நெல்லை பழிவாங்க சின்ன வயசு ஜட்டியை கிழியாம காலேஜுக்கு போட்டுக்கிட்டு வர்றான். ஒட்டுமொத்த காலேஜே நெல்லை கழுவி ஊத்துது.
இதுல கடுப்பான நெல்லு உட்டியோட காதலி கிட்ட இன்னைக்கு எத்தனை பேரை கவுத்த, இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேரு கூட படுக்க போற அப்படின்னு கேட்டு அவளை ஓட விட்டா. இத பார்த்த உடனே உட்டி, என் காதலி கிட்ட என்னடி சொன்ன, உண்மைய சொன்ன, இனி உன் காதலுக்கு தண்டனைக்கா டன் தான். என் காதல நீ கெடுத்துட்ட, உன் மானத்தை நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி மோசமான பையன் கூட பைக்ல கட்டி பிடிச்சிக்கிட்டு போறான் நம்ம உட்டி. இரவு முழுவதும் அந்த பையன் கூட சரக்கு அடிக்கிறான். ஆனா அந்த பையப்புள்ள நம்ம உட்டிய ரேப் பண்ண ட்ரை பண்றான். இதுல பயந்து போன உட்டி அங்க இருந்து துண்டக்கான துணியக்கான அப்படின்னு ஓடி வந்துட்டான். நேத்து ராத்திரி அந்த பையனுக்கும் நம்ம நெல்லுக்கும் மேட்டர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு காலேஜ் முழுக்க தெரிஞ்சு போச்சு. நம்ம நெல்லோட பேரு நாரி போச்சு. நெல்லு உட்டிய மீட் பண்ணி, என் கற்ப சூறையாடிட்டல அப்படின்னு சொல்லி அழறா. நெல்லு, நீ நினைக்கிற மாதிரி அங்க ஒன்றும் நடக்கல, அந்த பையன் எல்லார்கிட்டயும் பொய் சொல்லியிருக்கான். உடனே அந்த பயபொலைய அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சு நெல்லு கர்ப்பமான பொண்ணுன்னு சொல்றா. என்னது, கற்புள்ள பொண்ணுன்னு சொல்றா அப்படின்னு அவன் வாயிலே சொல்ல வச்சு நெல்லோட மானத்தை காப்பாத்துறான். ஒரு வழியா இவங்க 2 பேரும் சமாதானமாகி மனசு விட்டு பேசுறாங்க. நம்ம 2 பேரும் இப்படி ஆனதுக்கு காரணம் அந்த மியூசியத்தில் இருக்கிற ஜித்தன் சிலை. உடனே அங்க போய் அந்த சிலைக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனாலும் இவங்க உடம்பு மாறல. ஜித்தனுக்கு சித்து விளையாட்டு தெரியாது, அதனால ஓடி போயிடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்க எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு இவன் உதவி கேட்க, எனக்கு ஃபுட்பால் மேட்ச்சில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு இவன் உதவி கேட்க, இப்போ இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ண ரெடி ஆயிட்டாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஏற்கனவே நெல்லு ஃபுட்பால் மேட்ச்சில் சரியாக விளையாடாம கோச்சிக்கிட்ட பல்பு வாங்கிட்டா. இன்னும் ஒரு வாரத்தில் ஃபுட்பால் மேட்ச் நடக்க போகுது. பாலுனா என்னன்னே தெரியாத உட்டிக்கு நம்ம உட்டி ட்ரைனிங் கொடுக்குறான். நெல்லுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். பேட் எடுத்தவெல்லாம் தோனி ஆக முடியாது உட்டி. குடிப்பழக்கமே இல்லாத நம்ம நெல்லு ஆப்பிரிக்கா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து குடின்னு குடிக்கிறா. நம்ம உட்டி ஃப்ரெண்டோட காதலி கூட போய் அங்க போய் பொண்ணுங்க கூட மஜாவா இருக்கான். அங்க இவனோட காதலும் இருக்கா. அவ உட்டி மட்டும் இந்த ஃபுட்பால் மேட்சை ஜெயிச்சு அவனை நான் கல்யாணம் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா அவனை கைட்டி விட்டுருவேன். அடி பாவி, இது எல்லாத்தையும் உட்டி கேட்டுக்கிட்டு இருக்கான். அடிக்கடி நெல்லோட ரூமுக்கு உட்டி வந்துட்டு போறான். இது நெல்லோட அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நெல்லு இனிமேல் அந்த பையன் கூட சேராது, அவன் ஒரு பொறுக்கி அப்படின்னு உட்டிக்கு முன்னாடியே உட்டிய கழுவி ஊத்துறாங்க. இதுல கடுப்பான உட்டியை நம்ம நெல்லு சமாதானப்படுத்தி அவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறா. உட்டி இதுவும் கடந்து போகும். இந்த செகண்ட்ல இருந்து இவங்க 2 பேருமே காதலிக்கிறாங்க அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனா இவங்க 2 பேரும் சொல்லல. ஒரு பக்கம் உட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாத்தியாரு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம உட்டிக்கு கேள்வியே புரியல. உடனே வைரமுத்தா மாறி கவிதையை பாடி கடைசியில அந்த வாத்தியாரை கண்ணதாசனா மாத்தி சீட்டு வாங்கிட்டான். இன்னொரு பக்கம் நெல்லு ஃபுட்பால் மேட்சை விளையாடிக்கிட்டு இருக்க. ஒரு கோல் கூட போடாத உட்டியை பார்த்த உடனே டக்குன்னு 2 கோலை போட்டு டீமையே ஜெயிக்க வைக்கிற. கடைசியில் டீமே இவளால தான் ஜெயிச்சுது. இந்த சீனை பார்த்த உடனே எத்தனை பேருக்கு கில்லி படம் ஞாபகம் வந்தது, அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உடனே உட்டி ஓடி போய் நெல்லை மீட் பண்ணி நானும் இன்டர்வியூல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் அடி மனசுல இருந்து அன்போடு பேசுறாங்க. இதை கேட்ட உடனே ஜித்தன் சிலை இவங்க 2 பேரோட உடம்பையும் மாத்தி விடுது. இப்போ நெல்லு நெல்லாகவும் உட்டி உட்டியாகவும் மாறிட்டாங்க. நெல்லு உட்டி கிட்ட லவ் சொல்ல வரும்போது டீம் மெம்பர்ஸ் அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவனும் பின்னாடியே ஓடி போய் பார்த்தா அங்க மேனாமினிக்கே இவன் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த நெல்லு அங்கிருந்து அழுதுகிட்டே போயிட்டா. காலேஜில் ஹோம் கமிங் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பார்ட்டில எல்லாருமே இருக்காங்க. ஆனா நெல்லு மட்டும் வீட்டுல மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இவளோட அப்பா இவளை சமாதானப்படுத்தி அந்த பார்ட்டிக்கு அனுப்புறாரு. இவளும் அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பார்ட்டிக்கு வந்து நின்னா பாரு. அங்கிருந்த எல்லாருமே கேர் ஆயிட்டாங்க. உட்டி நெல்லோட அழகுல மயங்கி மேனாமினிக்க கழட்டி விட்டுட்டு நெல்லுகிட்ட ஓடி போய் அவனோட காதல சொல்றான். இதுல காண்டான மேனாமினிக்கிய ஜட்டியை கிழிச்சு வெளியே அனுப்புறாங்க. உட்டியும் நெல்லும் இவங்க வீட்டுக்கு முன்னாடி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை இவங்க அப்பா அம்மா 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலேயும் இந்த கொடுமையை என்னால பார்க்க முடியாது. குட் பை.